என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்றவங்கள சும்மா விடக்கூடாது. குட்டி சுவர் நிக்கிற வரைக்கும் தான். மோதி உடைச்சிட்டா அது தரமட்டம் ஆயிடும். உன்னால முடியும்க்கா, கண்டிப்பா என்ன அப்படி பாக்குறீங்க? புரியல? பிரசன்னா அந்த கிட்னி ஸ்கேண்டல் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வசந்தியே நான் ரிலீஸ் பண்ணேன். சமுதாயத்துக்காக வாழ்கிற ரேகா ஐபிஎஸ்ஸை என்றைக்குமே எல்லாரும் உயரத்தில் வச்சு அன்னார்ந்து தான் பார்க்கணும். தரையில் தள்ளி விட்டு கேவலமாக பார்த்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். தம்பி 500 ரூபா சில்லறை இருக்கா? சில்லறல சார். என்னப்பா நீ? சார் இந்த ஃபோட்டோ உங்களுதா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாம் சார். இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். எங்கே, எப்போ சார்? இப்போ தான் இந்த ஃபோட்டோவில் பார்த்தனே. நக்கலா? எவ்வளோ பேரா கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? வலிய வந்து மாட்டினீங்களா? இன்னைக்கு உங்களை விட மாட்டேன். எதுக்குடா என்ன கிட்னாப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க? உன் பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். என்னது இதை கேட்கறதுக்கு என்ன கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கீங்க? அங்கேயே கேட்டிருந்தா சொல்லியிருக்க போறேன். யோ இப்ப சொல்லு. இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் போட்டோ. உங்களுக்கு இங்கிலீஷ் புரியலன்னா தமிழ்ல இதுக்கு பேர் புகைப்படம். ஆஹா டேய், இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். அடிங்கடா. இப்போ சொல்லு, நீ எதுக்காக அந்த பொண்ணை கேக்குற? டேய், உங்களுக்கு மூளையே கிடையாதுடா. இந்த பொண்ணு காணாம போச்சு. காணாம போன பொண்ணை தேடுறதுக்கு அங்க அடையாளம் வேணாமா? அதுக்காக தான் போட்டோ வச்சுக்கிட்டு தேடுறேன். நீங்க சொல்லுங்க, எதுக்காக இந்த பொண்ணை நீங்க தேடுறீங்க? ஏய், நாங்க ஒண்ணு கேள்வி கேட்டா நீ திருப்பி எங்களே கேள்வி கேக்குறியா? அடிங்கடா. ஏய் ஏய், அடிங்கடா. நிறுத்துங்கடா. சொல்றத கேளுங்கடா. போதும்டா, தாங்க மாட்டான், செத்துற போறான், விட்டுருங்க. படத்துல கூட ஒரு சீன் தாண்டா அடிப்பானுங்க.
நீங்க என்னமோ ஃபுல்லா அடிச்சுட்டே இருக்கிறீங்க. சரி ஷோ ஆரம்பிச்சிட்டீங்களா? இஷ்டத்துக்கு அடிக்கிறா பார்க்கலாம். ஐயோ ஏன்டா இவ்வளவு அடி வாங்கி உண்மையை சொல்ல மாட்டேங்கிற? உன் மனசுல சிஐடி நினைப்பா? குளோபல் டிடெக்டிவ் ஏஜென்சி கேள்விப்பட்டிருக்கியா நீ? அதுல ஐயா தான் ஆளினால் பெரிய தனியார் துப்பறியும் நிறுவனம். ஓஹோ சரி சரி பொழைச்சு போ. இனிமே இந்த பொண்ணை தேடுற வேலை மட்டும் வேணாம். நாட்டுல என்னென்னவோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. இனிமே அந்த பொண்ணை தேடின மவனை தொலைச்சிருவன் தொலைச்சு. ஜாக்கிரதை. ஐயோ நடந்தாலும் இருந்தக்கு ஹெல்ப் ஆகிட்டீங்க. என்ன சர்ச்சு தண்ணி அடிக்கிறியா? ஆமா, பகல்ல நான் அடிக்கிறேன், ராத்துல நீங்க தண்ணி அடிக்கிறீங்க. இதெல்லாம் நான் ஏதாவது கேக்குறேனா உங்ககிட்ட? நீ கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேனே. ஆமா ஆமா, அந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சது இல்ல. என்னது அடி பலமா விழுந்திருக்கும் போல இருக்கு. ஒரு இடம் பாக்கி விடல. நல்லா தவிட்ட வறுத்து ஒத்தடம் கொடுங்க, 2 நாள்ல சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சர்ச்சு. நீ அக்கறையா இவ்வளவு விசாரிக்கிறிய அதுவே எனக்கு போதும். டாக்டர் கிட்ட போனேன், தவிட்டு ஒத்தடம்லாம் வேண்டாமா, 2-3 நாள் அதுவே தானே சரியாயிடும்னாரு. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. அடிச்ச அடியில ஒரு சுத்து உடம்பு பெருத்து போயிருக்கே. பேண்டேஜ் எல்லாம் பார்த்தா பெரிய கேஸா உன்னை புடிச்சிருப்பீங்க போல இருக்கு. இந்த மாதிரி கேஸ் விஷயமா போறப்ப கூட ஆளுங்களை கூட்டிட்டு போலால சார், ஒத்தாசையா இருந்திருக்கும்ல. இப்ப ஐயோ அம்மானு முனகறதுக்கு அடிக்கும் போது கத்திருந்தா அப்ப யாராவது ஓடி வந்து காப்பாத்திருப்பாங்கல்ல. அங்கதான் நீ எல்லாரும் மாதிரியும் தப்பு பண்ற. லாலோட ஸ்பெஷாலிட்டியே தனி. அடி வாங்கின எனக்கே இவ்வளவு ஃப்ராக்சர் டேமேஜ்னா அடி கொடுத்தவன் கதியை நினைச்சு பாரு. கை காலெல்லாம் பேந்து போய் இந்நேரம் கட்டு போடுறதுக்கு புத்தூருக்கே போயிருப்பானுங்க. இத நான் நம்பணும் இல்லைன்னா உனக்கு சம்பளம் கிடையாது. உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். என் மூளையை பத்தி வேணா இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என் உடம்புல உள்ள பலத்தை பத்தி எனக்கு கூட சரியா தெரியாது. கோவம் வந்துச்சு நான் 9 ஆர்னால்டு, என்னையும் சேத்தன் வச்சுக்கோ 10 தசாவதாரம் மாதிரி நானு குமுறி எரிமலை ஆயிடுவேன். நேத்து உங்களை குமர்ன ஆளு இங்கேயே வந்துட்டாங்க போல இருக்கு சார். நான் அடிச்ச அடியில அவங்க எந்திரிச்சு நடக்கவே 3 மாசம் ஆகும்ல. வாங்க மேடம். வணக்கம் மேடம். ரொம்ப சாரி மிஸ்டர் லால், உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். உடம்பு எப்படி இருக்கு? லால் சர்வீஸ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம் மேடம். என்ன அடிச்ச அடியில அவனுக்கு தான் நேரம் கை கால் வழங்காம கிடப்பானுங்க. மிஸ்டர் லால், எனக்கு உங்களை பார்த்து பரிதாபப்படுறதா பாராட்டுறதான்னு தெரியல. ஆமா, உங்களை அடிச்சாங்களே, அவங்க நீங்க முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? அடையாளம் காட்ட முடியுமா? அடிச்ச அடியை பார்த்தா சரியான அடையாளங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா அவனுக்கு யாரு என்னன்னு தெரியல மேடம். சரி, ஆனா உங்களை கூட்டிட்டு போகும்போது எந்த வழியா கூட்டிட்டு போனாங்க, உங்களை எங்க வச்சிருந்தாங்க, அதாவது ஞாபகம் இருக்கா? அவனுங்க மூஞ்சி லேசாக ஞாபகத்துக்கு வருது. ஆனால் கண்ணை கட்டி வண்டியில் அழைச்சிட்டு போனானுங்களா, அதனால் போன வழி வந்த வழி எதுவுமே தெரியல. நேராக கூட்டிகிட்டு போனானுங்க, கட்டை அவுத்தானுங்க, விசாரிச்சானுங்க. அவனுங்களால எவ்வளோ முடியுமோ போட்டு என்ன அடின்னு அடித்தானுங்க. அப்புறம் அவங்களாலே முடியல. திருப்பி என்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு போனானுங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டானுங்க. ஆனால் எதுக்கு என்ன பிடிச்சானுங்க, ஃபோட்டோவை பற்றி விசாரிச்சானுங்க, அவனுங்களுக்கும் உங்கள் தங்கச்சிங்க என்ன சம்மந்தம், எதுவுமே புரியல மேடம். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் மேடம், 2வது தடவை உங்கள் சிஸ்டரை பார்த்துட்டேன். எங்க? அது இங்கே இருக்கிற பலசரக்கு கடைக்கிட்ட தான் பார்த்தேன். எப்படியும் இந்த ஏரியாவில் தான் இருக்கணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 சந்தர்ப்பம் இருக்குது. எனக்கு 2 தானே முடிஞ்சிருக்கு. அடுத்த தடவை மிஸ் ஆகாது, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கங்க. எனி எமர்ஜென்சி எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். பார்த்துக்கங்க. தேங்க்யூ. எமர்ஜென்சினா ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. மறுபடியும் அடி வாங்குறதுக்கா?
இந்த உடம்பு தாங்காதுப்பா. சர்சே, சார் தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டு எனக்கு காஃபி எடுத்துட்டு வா. எடுத்து வரேங்க. அஷ்டமி மறுநாள் நவமி. என்னண்ணே பஞ்சாங்கத்தை புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? ஊரார் கல்யாணத்துக்கே நான் விழுந்து விழுந்து நாள் பார்ப்பேன். என் மகன் கல்யாணம், என் தங்கச்சி மக கல்யாணம் சும்மாவா? வர்ற தையிலேயே 15, 24 2 நாள் முகூர்த்த நாளாக இருக்கு. எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாமா? என்னண்ணே என்ன போய் கேட்குறீங்க? கல்யாணம் பண்ணிக்க போகிறது உங்கள் பையன், அவனெல்லாம் கேட்கணும். எந்த தேதியாக இருந்தாலும் அவனுக்கு சம்மதம் தான். அப்புறம் என்னண்ணே, நீங்களும் ஒரு நல்ல நாளாக பார்த்து குடிச்சிடுங்க. வர்ற 24ஆம் தேதி சுப முகூர்த்தம், அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். தை மாதம் 15ஆம் தேதி முகூர்த்தம். ம் டீ எடுத்துக்குமா? இந்து, கல்யாண தேதி நிச்சயதார்த்த தேதி எல்லாம் குறிச்சாச்சு. சந்தோஷம் தானே? என்னமோ புது மாப்பிள்ளை நினைச்சு வெக்கப்படுற மாதிரி வெக்கப்படுற. சின்ன வயசுல இருந்து பார்த்தவன் தானம்மா. இருந்தாலும் இப்பதானே அதிகாரப்பூர்வமா சொல்றீங்க. அடி சக்க. அம்மா, நான் கேட்டதை கடவுள் கொடுத்துட்டாரு. அதனால மாமா பேருக்கு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். பாருமா, தேதியை சொன்னதும் கோவில் கிளம்பிட்டா. இப்பதான் பிரசன்னா ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு தெரியுது. மரகதம், நாம வற்புறுத்ததுனால அவன் ஒத்துக்கல. உன் பொண்ணு சாமிக்கே லஞ்சம் கொடுக்குறேன்னு வேண்டியிருக்கா. அதான் அந்த சாமியே அவன் மனசை மாத்திருக்கு. நிதானம்மா நிதானம். ஓடிக்கிடி காலை உடைச்சுக்காதம்மா, அப்புறம் கல்யாணத்துக்கு நொண்டி நடக்க வேண்டி வரும். நான் அப்புறம் கால் பண்ணுறேன்.
எனக்கு கிடைக்கல, என்னை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு கிடைக்காத பொருளை அழிக்க கூட தயங்க மாட்டேன். சொல்லு, என்ன பண்றேன்னு சொல்லு, இல்லைன்னா கொளுத்துக்கிட்டு செத்துருவேன். சொல்லு, சொல்லல. நீ என்ன காதலிக்கலனா உன் முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவேன். ஏய் இந்து, 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்து, இந்து. மயிலாப்பூர் போங்க. உட்காருங்க.